والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ்வின் அருளால் தொடர்ந்து அனந்தர சொத்து தொடர்பான பாடத்தை கற்று வருகிறோம். அந்த தொடரிலே இன்றைய வகுப்பிலே அனந்தரம் பெறுவதற்குரிய தடைகள் என்றதையும் அதுக்கு அடுத்த தலைப்புகளும் இன்ஷா அல்லாஹ் இன்று வகுப்பிலே பார்ப்போம். இப்போ நாங்கள் ஏற்கனவே சென்ற வகுப்பிலையும் அதுக்கு முந்தின வகுப்பிலையும் நாங்கள் பார்த்தது, ஒருவர் அனந்தரம் பெறுவதாக இருந்தால் அவர் எந்த வழிமுறையில் அனந்தரம் பெறலாம். 3 வழிமுறைகளை சொன்னோம். ஒன்று, குடும்ப உறவு, இரத்த உறவு இருக்க வேண்டும், அல்லது திருமண உறவாக இருக்க வேண்டும். 3வது, ஒரு அடிமையை உரிமை விட்டார் என்ற அந்த உரிமையில் அனந்தரம் பெறலாமல். இப்படியான தகமையை பெற்ற ஒருவர் நாங்கள் சொன்ன இந்த வழிமுறைகளினூடாக அனுமதி பெற்றவர், தகமையை பெற்ற ஒருவர் இப்போ நாங்கள் சொல்ல போகிற இந்த காரணங்களால் அனந்தரம் பெறாமல் இருப்பதற்கான தடைகளாக அமையலாம். அவர் தடை செய்யப்படுவார். அவர் எந்த விதத்திலும் அந்த காரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர் அனந்தரம் பெற முடியாது. அது எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் இந்த மாதிரியான காரணங்கள் இருந்தால் அவருக்கு அந்த அனந்தரத்தை பெற முடியாது. அதில் முதலாவது விஷயம் என்னென்றால் கொலை செய்தல். அப்போ அனந்தரம் மூத்தாகினவரிடத்திலிருந்து அனந்தரம் பெறக்கூடிய ஒரு உறவினர் அவரை கொலை செய்திருந்தால் எக்காரணம் கொண்டும் அந்த மூத்தாகினரிடத்திலிருந்து அனந்தரம் பெற முடியாது. அதில் ஒரு ஹதீஸையும் நான் சொல்லியிருக்கிறேன், கொலை செய்தவன் அனந்தரமாக எதனையும் பெற மாட்டான் என்ற ஹதீஸ். அப்போ இந்த கொலை என்ற விஷயத்தை பார்க்குற நேரம் இஸ்லாத்துடைய பார்வையில் 3 வகையாக அது நோக்கப்படும். ஒரு ஆள் இன்னொருவரை வேண்டுமென்றே கொலை செய்தல், அல்லது தவறுதலாக கொலை செய்தல். வேண்டுமென்று கொலை செய்தல், அவருடைய ஒரு செயற்பாடுனால இன்னொருவர் மரணித்து விட்டார். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி ஒன்றும் இருக்கிறது, அது வேண்டுமென்றது போன்ற ஒரு பகுதி. இந்த 3ம் அதுக்குரிய அடிப்படைகளை அடிப்படையாக கொண்டுதான் அது வேண்டுமென்ற கொலையா அல்லது அது போன்றதா அல்லது தவறானதா என்று தீர்மானிக்கப்படும். அந்த தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கொலை குற்றத்துக்கான தண்டனைகளும் வழங்கப்படுவது. கொலைக்கு கொலை செய்யப்படுமா, தியத் கொடுக்கிறது, கஃபாராக்கள் கொடுக்கிற போன்ற அந்த தீர்மானங்கள் எல்லாம் அந்த கொலை சரியாக தீர்மானிக்கப்பட்டதன் பிறகுதான் வழங்கப்படும். அப்போ எந்த ஒரு கொலை இஸ்லாத்திலே ஒரு குற்றமாக, கொலை குற்றமாக கருதப்படுமோ அந்த கொலையினூடாக அனந்தரம் பெறுவதும் முடியாது, அனந்தரம் பெறுவதும் முடியாது. எனவே இந்த கொலை என்ற விஷயத்தில் இமாம்கள், அறிஞர்கள் மிச்சம் ஆழமாக விரிவாக பேசியிருக்கிறார்கள். எவ்வளவு தூரமாக இருந்தால், உதாரணமாக என் மூலமாக இன்னொருவர் கொலை செய்யப்படுவதற்கு நான் காரணமாக இருந்தால் கூட நான் அந்த மரணித்தவரிடத்திலிருந்து சொத்து பெற முடியாது. உதாரணத்துக்கு சொன்னால், ஒருவர் விபச்சாரம் செய்திருக்கிறார், திருமணம் முடித்த ஒரு விபச்சாரம் செய்திருந்தால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் இஸ்லாத்துடைய தீர்ப்புப்படி. அவர் அந்த பாவத்தில் ஈடுபட்டார் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக நான் சாட்சி சொன்னால், நீதிமன்றத்தில் அதை உறுதிப்படுத்துவதற்கு நான் சாட்சி சொல்லி அந்த சாட்சி மூலமாகத்தான் அவர் அந்த கொலை செய்யப்படுகிறாராக இருந்தால் இவரும் அந்த கொலைக்கு உரியவராக கருதப்படுவார் என்றும் சில அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த கொலை என்றதை சாதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடாது. சில நேரம் ஒரு வாகன விபத்தில் ஒருத்தர் கொண்டு போய் ஒருத்தர் மௌத்தாகிற நேரமும் அது எப்படியான விபத்து என்றதையும் நாங்கள் சரியாக தீர்மானம் எடுக்க வேண்டும். அது வேண்டுமென்று அவர் செய்ததா அல்லது தவறுதலாக செய்ததா? அப்போ அதுக்குரிய அளவீடுறதுக்கான அளவீடுகள், எடுகோள்கள் இருக்கிறது. அதை வைத்து இவருடைய கொலை, இது இவர் செய்தது ஒரு கொலை குற்றத்துக்கான ஒரு குற்றம்தான் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் அனந்தரம் பெற முடியாது, அந்த மூத்தானவரிடத்திலிருந்து அனந்தரம் பெற முடியாது. 2வது விஷயம், அடிமையாக இருத்தல். அடிமையாக ஒருவர் இருந்தால் அவர் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் அனந்தரம் பெற மாட்டார். ஏனென்றால்
அவர் அடிமையாக இருக்கிறவர் அவருக்கு உரிமை அல்ல, அவருடைய எஜமானுக்கு தான் உரிமையாள். எனவே அவருக்கு கிடைக்கிற அவருடைய பெயரில் இருக்கிற எல்லா சொத்துகளும் செல்வங்களும் அவருடைய எஜமானுக்கு தான் சொந்தமாகும். எனவே அந்த அடிப்படையில் அடிமைக்கும் எந்த வகையிலும் அனந்தரம் உரிமையாக மாட்டார். மூன்றாவது காரணம் மதம் மாறுதல். வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தால், அதாவது இஸ்லாத்தில் இருந்து ஒருவர் மதம் மாறினர் முர்த்தத்தாகினால், அவர் உறவினராக இருந்தாலும் கூட அனந்தரம் பெற மாட்டார். முஸ்லிமான ஒருவரிடத்தில் இருந்தவர் அனந்தரம் பெற மாட்டார். ஆனால் உறவு இருக்கும், தந்தை மகன் என்றோ சகோதரன் என்றோ அந்த உறவு இல்லாமல் போக மாட்டார். உறவு இருக்கும், ஆனால் அனந்தரம் அவருக்கு அந்த உறவு இருக்கிற என்ற காரணத்தினால் பெற முடியாது. இப்ப நாங்க சொல்ற இந்த மூன்று விஷயங்களும் அனந்தரம் பெற நாங்க சொத்து பிரிக்கிற நேரம் நாங்க ஏற்கனவே சென்ற வகுப்புலையும் பார்த்தது மாதிரி இந்த மூன்று விஷயங்கள் நாங்கள் உறுதிப்படுத்தணும் என்று சொன்னோம். மரணித்தவர் அவர் மரணித்து விட்டார் என்றது உறுதிப்படுத்தப்படணும். இரண்டாவது விஷயம், அனந்தரம் பெறக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று யார் யார் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது அது பற்றி அறிவிக்கணும்னு சொன்னோம். எனவே இந்த சொத்து பிரிக்கிற நேரம் அவர் மரணித்ததுக்கு வேற ஏதாவது யார் மூலமான காரணங்கள் இருக்கிறதா, அல்லது இது போன்ற அனந்தரம் பெறக்கூடிய ஒருவருக்கு இப்படியான தடை செய்யப்படுவதற்குரிய காரணங்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் சரியாக எண்ணம் கண்டு கொள்ள வேண்டும். இல்லாத நேரம் தகமை இல்லாத ஒருவருக்கு நாங்கள் என்ன செய்வோம், சொத்தை கொடுத்துருவோம். எனவே அது இன்னொருவருடைய சொத்திலிருந்து குறைவு ஏற்படும். எனவே அது அநீதிழைக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தையும் நாங்கள் கட்டாயமாக அந்த இடத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்ததாக சொல்ல போற விஷயம் என்னன்னா, நாங்கள் சென்ற வகுப்புல அனந்தரக்காரர்கள் யார் என்றதை நாங்கள் சொன்னோம். அப்ப அதுல 3 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. உறவினர்கள் பார்க்கிற நேரம் 3 பிரிவினர்கள். ஒரு பிரிவினர் பங்குகள் இஸ்லாம் இந்த குர்ஆனிலே நிர்ணயிக்கப்பட்டாங்கள், வரையறை செய்யப்பட்டாங்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வரையறை செய்யப்படாத பங்கு பெறக்கூடியவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் அசபாக்கள் என்று இந்த கலையில பாடத்தில் நாங்கள் சொல்வது. அவங்க பங்கு நிர்ணயிக்கப்பட்டாக்கள், அவங்களுக்குரிய பங்கு எடுத்ததுக்கு பிறகு மீதமானத்தை எடுப்பாங்க. மூன்றாவது ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, மேல் சொன்ன 2 கூட்டத்திலும் உள்ளடங்காத உறவினர்கள். அவங்களும் உறவினர்கள் தான், ஆனால் 3ஆம் தரப்பில் உள்ளாங்கள். அவங்க பற்றி நாங்க இதுல பின்னுக்கு பார்ப்போம். இப்ப நாங்க அடுத்து பார்க்க போற விஷயம் என்னென்றால், இந்த அனந்தரம் பெறக்கூடியவர்கள் பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டாங்கள். அதாவது நாங்க ஏற்கனவே சொன்ன சூரத்துல் நிசாவிலே இருக்கிற அந்த 2 வசனத்திலேயும் யார் யாருக்கு எவ்வளவோ எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்படணும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானவர்களைத்தான் நாங்க இந்த இடத்துல பார்க்க போறோம். அதுல கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார். இப்ப கணவருக்கு 2 விதமான பங்குகள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மனைவியிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பங்குகள் 2 விதமான பங்குகள். ஒன்று, ஒரு சந்தர்ப்பத்துல சொத்தில் அரைவாசி கிடைக்கும், மனைவியுடைய சொத்திலிருந்து அரைவாசி கிடைக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்துல சொத்தில் 4இல் 1 பகுதி கிடைக்கும். அப்ப எப்ப அரைவாசி கிடைக்கும் என்று கேட்டா, மரணித்தவருக்கு பிள்ளைகள் யாரும் இல்லாமல் இருந்தால். அப்படி என்றால் இப்ப மூத்தாகிறது யார் என்றா கணவனுக்கு மனைவி. இப்ப மனைவிக்கு பிள்ளைகள் யாரும் இல்லாமல் இருந்தா அந்த கணவருக்கு சொத்தில் அரைவாசி கிடைக்கும். இப்ப பிள்ளைகள் என்று சொல்ற நேரம் இந்த இடத்துல மரணித்தவருடைய பிள்ளையாண்டுதான் நாங்க பார்க்கணும். சில நேரம் இப்ப இருக்கிற உயிரோடு இருக்கிற கணவருக்கு பிள்ளை இருக்கும். எப்படி இருக்கலாம்? அவர் இன்னொரு திருமணம் முடிச்சிருந்தால் அத முந்தைய திருமணத்தினூடாக பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை இங்கு இந்த மௌத்தாயிகளுடைய பிள்ளையாக கருதப்பட மாட்டார். நாங்க எங்கட பாசையில உமா வாப்பட கணவன் மனைவிட பிள்ளை என்று சொன்னாலும் நாங்க இந்த இடத்துல அவருடைய பிள்ளையாக பார்க்க கூடாது. மரணித்தவருடைய பிள்ளைகள் இல்லாவிட்டால் தான் கணவனுக்கு அரைவாசி சொத்து கிடைக்கும். அது சில நேரம் வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த 2 பேரும் ஒரு பிள்ளையை வளர்த்திருந்து மனைவி மூத்தாகினா அந்த பிள்ளை ஈக்கிறார்னு கருத மாட்டோம், அது அவங்களுடைய பிள்ளை அல்ல. அப்ப பிள்ளைகள் இருந்தால், ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அது ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தா மனைவிட சொத்திலிருந்து கணவருக்கு 4இல் 1 பகுதி தான் கிடைக்கும். சொத்தை 4ஆக பிரித்து அதில் 1 பகுதி தான் கணவருக்கு கிடைக்கும். அப்ப அதுக்குரிய அந்த ஆயத்துற மொழிபெயர்ப்பத்தை நான் அந்த இடத்துல போட்டு காட்டிக்கிறேன். இது இலகுவாக உங்களுக்கு அந்த தர்ஜுமாலையும் உங்களுக்கு பார்த்து கொள்ளும் இந்த வசனத்துடைய கருத்தை.
உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதிலிருந்து உங்களுக்கு கால் பாகம்தான் என்று சொல்லி கீழே அடுத்த ஒரு வசனம் சொல்லுது என்னண்டா, நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்தோம். அதை வசியத்தின் ஒரு இடம் ஒன்று இருக்கு. அதாவது மௌத்தாக முந்தே தன்னுடைய சொத்தை யாருக்கு கொடுக்கணும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தால் அது வசியத்துன்னு சொல்லுவோம். அப்ப இந்த சொல்லக்கூடிய அரை பகுதி 4 பகுதி என்று சொல்றது அவருடைய கடன்களையும் அவருடைய வசியத்தின் நிறைவேற்றினதுக்கு பிறகுதான் அது வழங்கப்படும். இரண்டாவது மனைவிக்குரிய பங்கு. மனைவிக்குரிய பங்கிலே கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு அந்த கணவருக்கு பிள்ளைகள் யாரும் இல்லாமல் இருந்தால், கணவருடைய சொந்த பிள்ளைகள் யாருமே இல்லாமல் இருக்கிற நேரம் மனைவிக்கு 4 பகுதி கிடைக்கும். 4 பகுதி கிடைக்கும். பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தால் 8 பகுதி தான் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஆணுக்கு தான் கூட கிடைச்சிருக்கிறது, பெண்ணுக்கு குறைவாக கிடைச்சி. இப்ப இந்த இடத்துல சில பேர்ல மனைவி ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியும் இருக்கலாம். ஒருவருக்கு 2 மனைவியோ 3 பேர் 4 பேரும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இந்த மரணித்தவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், உதாரணத்துக்கு ஒருவருக்கு 2 மனைவிகள் என்று வச்சுக்கொண்டா, அந்த 2 மனைவிகளுக்கும் சேர்த்துத்தான் 4 பகுதி, 2 பேருக்கும் சேர்த்துத்தான் 4 பகுதி. அந்த 4 பகுதியில கிடைக்கிற பங்கத்தான் அவங்க 2 பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். அதுவும் அந்த குர்ஆன் வசனத்திலே தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கணவனுக்கும் மனைவிக்கும் உரிய பங்குகள். அப்ப இவங்க 2 பேருக்கும் பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட அளவிடப்பட்ட பங்கு தான் அங்கு இருக்கிறது. அடுத்ததாக தந்தை, மரணித்தவருடைய தந்தை. இப்ப தந்தைக்கு 3 விதமான பங்குகள் இருக்குது. ஒன்று, முழு சொத்திலிருந்து 6 பகுதி கிடைக்கிற சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அடுத்தது 6 பகுதியோடு சேர்த்து மேலதிகமாக மீதமாகினால் மீதமாகினதும் அவருக்கு கிடைக்கும். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது, அவருக்கு அளவிடப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட பங்கு இல்லை, மீதமானதெல்லாம் அவருக்கு கிடைக்கும். அது 3 சந்தர்ப்பங்கள். முதலாவது சந்தர்ப்பம், ஆண் பிள்ளைகள் இருந்தால், மௌத்தாகினவருக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருந்தால் தந்தைக்கு வாப்பாக்கு 6 பங்கு கிடைக்கும். பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தா அவங்களுக்கு அந்த தந்தைக்கு 6 பகுதியும் மீதமாக எதுவும் அந்த சொத்துல மீதமாகினால் அதுவும் சேர்த்து அவருக்கு கிடைக்கும். பிள்ளைகள் யாருமே இல்லாட்டி, மௌத்தாயினவருக்கு பிள்ளைகள் யாருமே இல்லாட்டி, இந்த தந்தைக்கு மற்ற ஆக்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள் யாரும் சரி இருந்தாங்கண்டா அவங்க எடுத்ததுக்கு பிறகு மீதமாகிற சொத்து முழுக்க தந்தைக்கு கிடைக்கும். இவருக்கு 2 மாதிரியும் இருக்கிறது தந்தைக்கு. அதுவும் தெளிவாகவே அந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்தவருக்கு குழந்தை இருக்குமானால் இறந்தவர் விட்டு சென்றதில் 6 பாகம் அவரது பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அப்படின்னா தாய்க்கும் தந்தை 2 பேருக்குமே சொத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இருந்தவருக்கு குழந்தை இல்லாதிருந்து பெற்றோர் மாத்திரம் வாரிசாக இருந்தால் அவர் தாய்க்கு 3 பாகம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கு. அப்படி என்றா தந்தைக்கு எவ்வளோன்னு சொல்லில்ல, தாய்க்கு மட்டும் பிள்ளைகள் யாருமே இல்லாட்டி தாய்க்கு எவ்வளோன்னு சொல்லி தந்தைக்கு எவ்வளோன்னு சொல்லில்ல. அப்ப சொல்லில்லண்டா கருத்து என்னண்டா மீதமாகினதை எடுக்கிறது, மீதமாகிற பங்க எடுப்பார்கள் தான் அந்த ஆயத்துடைய கருத்து. அடுத்தது பாட்டன் என்று போட்டி, தந்தையுடைய தந்தை. இவருக்கு தந்தையுடைய 3 பங்குகளும் இவருக்கும் கிடைக்கும். எப்பண்டா வாப்பா இல்லாத நேரம், தந்தை இல்லாத சந்தர்ப்பத்தில் தந்தையுடைய இடத்திலிருந்து அந்த பாட்டனுக்கு அந்த சொத்துகள் கிடைக்கும். அப்ப வாப்பா ஈக்கிற நேரம் வாப்பாக்கு அப்பாவுக்கு சொத்துகள் கிடைக்க மாட்டாது. முன்னுரிமை அடிப்படையில் தான் அது அப்படி வழங்கப்படுவது. அடுத்தது தாய்க்குரிய சொத்தை பொறுத்தவரையில தாய்க்கும் 3 விதமான பங்குகள் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் முழு சொத்திலிருந்து 3 பகுதியும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் 6 பகுதியும், இன்னொரு சந்தர்ப்பம் அது ஒரு விதிவிலக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அது மீதமாகிற சொத்திலிருந்து 3 பகுதி. அது தாய்க்கு மட்டும்தான் ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பம் உண்டு. இப்ப 3 பகுதி எப்ப கிடைக்கும் என்று கேட்டா, தாய்க்கு பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது, மரணித்தவருக்கு பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகள், மரணித்தவருடைய சகோதர சகோதரிகளில்
ஒரு ஆள் மட்டும் இருந்தால், ஒரு சகோதரர் மட்டும் அல்லது ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருந்தா அப்பயும் 1/3 கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு நேர் மாற்றமாக பிள்ளைகள் இருந்தால் அந்த தாய்க்கு 1/6 கிடைக்கும். இந்த சகோதர சகோதரிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்கள், ஒரு சகோதரி ஒரு சகோதரன் 2 பேர் அல்லது 2 சகோதரர்கள் அல்லது 2 சகோதரிகள் அப்படி இருந்தா அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு 1/6 கிடைக்கும். இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள் ஓரளவு தெளிவுபடுத்துறதுக்கான சொல்றேன். சில நேரம் இது முழுக்க எங்களுடைய மனசுல அப்படியே பதிய வச்சு பாடமாக்கி வச்சு கொண்டிருக்கிறது சிரமமான விஷயம்தான். ஆனால் இப்படியான பங்குகள்ல வேறுபாடுகள் சில சந்தர்ப்பத்துக்கு ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுகிறது. ஒரே ஆளுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப வித்தியாசப்படுது. அப்ப அப்படியான வித்தியாசம் ஒன்று இருக்கிறதே, ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்கிறன்றதை தான் நாங்கள் கட்டாயமாக இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் விளங்கிக் கொள்வோம். அப்ப இதெல்லாம் நான் சொல்ற இந்த வேறுபாடுகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே குர்ஆன் வசனத்தில் நேரடியாகவே சொல்லப்பட்டது. எந்த இஜ்திஹாத் மூலமாகவும் எடுக்கப்பட்ட விடயம் அல்ல. அடுத்தது மகளுக்குரியது. மகள் என்றால் மௌத்தாகினவருடைய மகள். அந்த பெண் பிள்ளைக்கு 3 விதமான பங்குகள் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் சொத்தில் அரைவாசி கிடைக்கும். எப்ப என்றா மௌத்தாகினவருக்கு மகன் இல்லாட்டி, ஆம்பளை பிள்ளை இல்லாம பொம்பளை பிள்ளை மட்டும்தான் நீக்கிறா என்று இருந்தா அந்த பிள்ளைக்கு அரைவாசி கிடைக்கும். அதே நேரம் அது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கும். 2 பேர் அல்ல, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் பிள்ளையாக இருக்கிறாராக இருந்தா அந்த பொம்பளை பிள்ளைக்கு அரைவாசி சொத்து கிடைக்கும். இன்னொரு சந்தர்ப்பம் 3/2 பங்கு சொத்தை 3ஆக பிரிச்சு அதுல 2 பங்கு கிடைக்கிறது. அது எப்பண்டா அந்த பொம்பளை பிள்ளைகள் 2 பேராக அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆக்களாக இருந்தால், 2 மகள்மார் அல்லது 3 மகள்மார் இருந்தா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து அந்த சொத்தில் இருந்து 3/2 பங்கு கிடைக்கும். 3ஆ பிரிச்சு அதுல 2 பங்கு கிடைக்கும். அதுல 3 பேர் இருந்தாங்கன்ற உதாரணமா 3 பேரும் சேர்ந்து தான் அந்த 3/2 பங்கை சரிசமமாக பிரிச்சு கொள்ள வேண்டும். ஆனா இந்த 2 சந்தர்ப்பத்திலையும், இந்த அரைவாசி கிடைக்கிறதும் 3/2 கிடைக்கிற 2 சந்தர்ப்பத்திலையும் ஆம்பளை பிள்ளை இருக்கக்கூடாது. ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா இந்த பொம்பளை மகள் இருக்கிற சந்தர்ப்பத்திலே மகனும் இருந்தா இப்ப இந்த அரைவாசியோ 3/2 கிடைக்காது. அப்ப அங்க என்ன நடக்கும்னு கேட்டா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து அந்த இருக்கிற சொத்தை 2க்கு 1 என்ற வீதாசாரப்படி கொடுக்கணும். அப்படின்னா ஆம்பளைக்கு 2 பங்கு, அரைவாசி 1 பங்கு தான் ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கணும் என்ற வீதாசாரப்படி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே லித்தக்கரே மிஸ்லு ஹல்தில் உன்சயைன் என்ற வசனம் என்று சொல்றது. பொதுவாகவே இந்த அனந்தர சொத்து பகிர்வுல ஆணுக்கு 2 பங்கு கிடைக்கிற நேரம் பெண்ணுக்கு 1 பங்கு தான் கிடைக்கும். இதுதான் அது வீதாசாரம். அப்ப பிள்ளைகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த மகனும் மகளும் 2 சாராரும் இருக்கிறாங்கண்டா இங்க சொல்லப்பட்ட இந்த பங்குகள் கிடைக்காது. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 2 சாராரையும் சேர்த்து, உதாரணத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் தான் ஒருத்தருக்கு இருக்கிறா என்று வச்சுக்கொண்டோம்டா அந்த இடத்துல அந்த சொத்தை முழுமையாக அந்த ஆணை 2 பேருன்னு பார்க்கணும். அந்த ஆம்பளை பிள்ளைய 2 பேராக பார்க்கணும். அப்ப முழு சொத்தையும் எத்தனையா பிரிக்கணும்? 3ஆக பிரிச்சு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பகுதியும் மற்ற ஒரு பகுதியா பொம்பளை பிள்ளைக்கும் கொடுக்கணும். அடுத்தது மகனின் மகள். மகனின் மகள் இதுல நாங்க சொல்ற இந்த அனந்தரக்காரன் சொல்ற ஆக்கள் இதுல இல்லாத ஆக்கள் ஈக்கிறாங்க. இப்ப மகனின் மகள் என்ற ஒரு ஆள் வந்திக்குது. ஆனா மகளின் மகள் இந்த இடத்துல வரமாட்டான். மகள்ட மகள் வாரல்ல, மகனின் மகள் தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். மகண்ட மகள் அவக்கும் 3 விதமான பங்குகளை, மௌத்தாகினவருடைய மகனுடைய மகள் அவக்கு ஒரு சந்தர்ப்பத்துல சொத்துல அரைவாசி கிடைக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்துல 3/2 பங்கு கிடைக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்துல 6/1 பகுதியும் கிடைக்கிறது. அடுத்தது மீதமான பங்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் ஒன்றுமே 4 விதமான சந்தர்ப்பங்கள். அப்ப அரைவாசி எப்ப கிடைக்கும் என்று கேட்டா, மகள் இல்லாத சந்தர்ப்பத்துல, மகள் இவரோட அந்தஸ்துல கூடினால், முந்தைய பரம்பரையினால், அவ இல்லாத சந்தர்ப்பத்துல தான் இவருக்கு கிடைக்கும். 2வது
மகனத்தோடு இருக்கக்கூடாது. மகனுக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை இல்லாம பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தா தான் இந்த மகளுக்கு சொத்துல அரைவாசி கிடைக்கும். அப்ப ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும், மகனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ரெண்டு பேருமே ஈக்கிறாங்கண்டா இதுல ஈக்கிற அரைவாசியோ 3/2 எதுவும் கிடைக்காது. நாங்க முன்னுக்கு சொன்ன மாதிரி 2 பேருக்கும் 2:1 என்ற விதாசாரப்படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மகனுக்கு 2 மகள்மார் ஈக்கிறாங்க. மரணித்தவருடைய மகனுக்கு 2 மகள்மார் அல்லது 3 பேர் இருந்தா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொத்துல 3/2 பங்கு கொடுக்கணும். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது 6/1. அது எப்ப கிடைக்கும்டா மகளும் இருக்கிறா, மூத்தாகினவருக்கு மகள் இருக்கிறா, மகண்ட மகளும் இருக்கிறார், மகளும் இருக்கிற மகண்ட மகளும் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல மகளுக்கு என்ன செய்யும்டா நாங்க மேல சொன்ன மாதிரி சொத்துல அரைவாசி கிடைக்கும். இந்த மகண்ட மகளுக்கு 6/1 பங்கு தான் கிடைக்கும், 6/1 பங்கு தான் கிடைக்கும். அப்ப நாங்க இதை பார்க்கிற நேரம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு பார்க்கலும் என்னன்னா, இந்த உறவினர்கள்ல முன்னுரிமை உள்ளாக்கள் என்று வருது. இப்ப பாருங்க, இதுல மகள் என்று வரக்குள்ள ஒன்று இருக்குது, மகனின் மகள் என்று வரக்குள்ள இன்னொரு பங்கு ஒன்று கிடைக்குது. இப்ப மகளும் இருக்கிறா, மகண்ட மகளும் ஈக்கக்குள்ள யாருக்கு கூட கிடைக்குதுன்னு கேட்டா மகளுக்கு தான் கூட கிடைக்குது, மகண்ட மகளுக்கு குறைவாக கிடைக்குது. மரணித்தவருக்கு உறவினர்கள் யார் நெருக்கமானவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமைகள் கூட கிடைக்கும். அப்ப மகண்ட மகனும் இருக்கிறாண்டா, மூத்தாயினவருக்கு மகனும் இருக்கிறார், மகண்ட மகனும் இருக்கிறாண்டா, இதுல யாரு முன்னுரிமை கொடுக்கப்படணும் என்று கேட்டா மகனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், நெருக்கமானவர். அடுத்தது சகோதரி, மரணித்தவருடைய சகோதரி. மரணித்தவருடைய சகோதரி பொறுத்தவரையிலே 3 விதமான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்துல சொத்தில் அரைவாசி கிடைக்கிறதும் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்துல 3/2 பங்கு கிடைக்கிறதும் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்துல மீதமானது எடுக்கிற சந்தர்ப்பம் ஒன்றும் இருக்குது. இப்ப அரைவாசி எப்ப கிடைக்கும் என்று கேட்டா மரணித்தவருக்கு சகோதரன் யாரும் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் இருக்க வேண்டும், ஒரே ஒரு ஆள். மரணித்தவருக்கு பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. அடுத்தது பெற்றோரில் ஆண்கள் யாரும் இருக்கக்கூடாது, அப்படி என்றா வாப்பா இருக்கக்கூடாது அல்லது அப்பா இருக்கக்கூடாது. இந்த 4 நிபந்தனைகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஒரே ஒரு சகோதரிக்கு சொத்தில் அரைவாசி கிடைக்கும். அப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொண்டா மரணித்தவருக்கு ஒரு மகள் இருக்கிறார், ஒரு சகோதரியும் இருக்கிறார் என்று கேட்டா இந்த இடத்துல முன்னுரிமை யாருக்கு கிடைக்கும் என்றால் மகளுக்கு தான் கிடைக்கும், மகளுக்கு அரைவாசி கிடைக்கும். அப்ப இந்த சகோதரிக்கு அரைவாசி கிடைக்க மாட்டார். 2வது சந்தர்ப்பம் இந்த சகோதரிக்கு 3/2 பங்கு, முழு சொத்திலையும் 3ஆ பிரிச்சு அதுல 2 பங்கு கிடைக்கும். அதுக்கும் என்ன நிபந்தனைகள் பார்த்தோம்னா, முதலாவது சகோதரன் யாரும் இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கணும். அப்படி 2 சகோதரிகள் அல்ல 2க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து 3/2 பங்கு கொடுப்போம். இதே மாதிரி தான் முன்னுக்கு நாங்க சொன்ன மகளுக்கும் அதே சந்தர்ப்பம் தான் இருந்துச்சு. அடுத்தது மரணித்தவருக்கு பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது, பெற்றோரில் ஆண்கள் யாரும் இருக்கக்கூடாது. 3வது சந்தர்ப்பம் எப்ப என்று சொன்னா இந்த சகோதரியோட சேர்த்து சகோதரனும் இருந்தால், சகோதரியோட சேர்த்து சகோதரனும் இருந்தா 2 பேருக்கும் சேர்த்து நாங்க 2:1 என்ற விதாசாரப்படி ஆம்பளைகளுக்கு 2 பங்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு 1 பங்கு என்ற அடிப்படையில கொடுப்போம். அடுத்தது தந்தை வழி சகோதரி. இதை நாங்க சென்ற வகுப்புலையும் தந்தை வழி சகோதரன் தந்தை வழி சகோதரி என்று சொன்னோம். அதாவது ஒருவர் 2 திருமணம் முடிச்சிருக்கிறார், 2 திருமணம் முடிச்சுக்கிறார். அப்ப உதாரணமா ஒரு ஆண் ஃபாத்திமான்ற ஒரு பெண்ணையும் ஆயிஷான்ற ஒரு பெண்ணையும் திருமணம் முடிச்சிருந்தா இந்த ஆயிஷாவுடைய பிள்ளை ஃபாத்திமாவுக்கு யாருன்னு கேட்டா சகோதரி தான், இந்த 2 பேருக்கும் மாப்ப ஒரு ஆள் தான். ஆனா அது எப்படி சகோதரி என்று கேட்டா தந்தை வழி சகோதரி என்று சொல்லுவோம். அவருடைய தந்தை மூலமாக வந்த சகோதரி, உஹ்துல்லி அப் என்று சொல்றதுக்கு. அவவும் இந்த இடத்துல பங்கு பெறக்கூடிய ஒருவர் தான். அவருடைய பங்குகளை பார்க்கிற நேரம் 4 சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒன்று சொத்துல அரைவாசி, இன்னொரு சந்தர்ப்பத்துல 3/2, இன்னொரு சந்தர்ப்பத்துல 6/1,
அடுத்து மீதமானது எடுக்கிற சந்தர்ப்பம் ஒண்ணுமே. இப்ப கிட்டத்தட்ட இவ யாரு மாதிரியாண்டா, நாங்க ஓன் சிஸ்டர் என்று சொல்ற சொந்த சகோதரின்னு சொல்ற அதே மாதிரி ஒரு ஆளாகத்தான் கருதப்படுவான். அதே மாதிரிதான் கருதப்படுவாள். அப்ப அந்த சகோதரி இருந்தா, சொந்த சகோதரி இருக்கிற நேரம் தந்தை வழி சகோதரியும் சேர்ந்து இருந்தா வேண்டாம், அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டா, சொந்த சகோதரிக்கு அவருக்கு சொல்லப்படுகின்ற பங்குகள் கிடைக்கும். 2ல் 1ன்னா 2ல் 1 கிடைக்கும். இந்த தந்தை வழி சகோதரிக்கு அந்த சந்தர்ப்பத்தில் 6ல் 1 பங்கு தான் கிடைக்கும். இந்த 6ல் 1 இடத்துல போட்டுகிறேன். அதாவது சகோதரி ஒருவர் இருந்தால், சகோதரி ஒருவர் இருக்கிற நேரம் தந்தை வழி சகோதரிக்கு சொத்திலிருந்து 6ல் 1 பங்கு கிடைக்கும். அடுத்தது தாய் வழி சகோதர சகோதரிகள். தாய் வழி சகோதர சகோதரிகள் ஒரே ஒரு ஆண் ஒரு பெண் 2 திருமணம் முடிச்சுக்கிறது. அப்படி என்றா ஏற்கனவே திருமணம் முடிச்சு ஒன்று தலாக் மூலமா பிரிஞ்சு அல்லது வஃபாத் ஆகினது பிறகு இன்னொரு திருமணம் முடிக்கிறது. அப்ப 2வது திருமணம் முடிச்சு அதற்கு மூலமா கிடைக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தாயுடைய ஏற்கனவே திருமணம் முடிச்சிருந்த பிள்ளைகள் அந்த கணவருடைய பிள்ளைகளுக்கு மேலுக்கு என்ன உறவுன்னு கேட்டா தாய் வழி சகோதர சகோதரிகள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல தாய் வழி சகோதர சகோதரிகள் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பங்கு இருக்கிறது. தந்தை வழி சகோதர சகோதரிக்கு சகோதரிக்கு மட்டும்தான் பங்கு சொல்லப்பட்டிருந்துச்சு, ஆம்பளை பிள்ளை சொல்லியிருக்கல. ஆனா தாய் வழி சகோதர என்றதுல 2 பேருக்குமே இருக்குது, சகோதர சகோதரி 2 பேருக்குமே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க சொல்லிக்கிற 3ல் 1 பங்கு என்று சொல்றதும் 6ல் 1 என்று சொல்ற 2 பங்குமே 2 சாராருக்கும் உண்டுதான். அது தாய் வழி சகோதரனாக இருந்தாலும் அதே பங்குதான், தாய் வழி சகோதரியாக இருந்தாலும் அதே பங்குதான். அப்ப அதுல ஒரு ஆள் இருந்தால் இந்த தாய் வழி சகோதர சகோதரன் சொல்றாக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்களாக இருந்தால், அப்படின்னா தாய் வழி சகோதரன் இருவர் இருக்கிறாங்க, அல்லது சகோதரிகள் இருவர் இருக்கிறாங்க, அல்லது ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நாங்க 3ல் 1 பங்கு கொடுப்போம். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து 3ல் 1. அப்ப அந்த இடத்துல நாங்க அந்த ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்று சொன்ன வீதாசாரம் இவங்களுக்கு இல்லை. இதுவும் அந்த நான் சொல்லி இந்த வசனத்திலே நேரடியாக சொல்லப்பட்டது. இந்த சகோதர சகோதரில ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்ற வீதாசாரப்படம் இவங்களுக்கு அது செல்லுபடியாகாது. இந்த சகோதர சகோதரிகளுக்கு சமமாகத்தான் 3ல் 1 பங்கு கொடுக்கப்படும். அப்ப அவங்க ஒரு ஆளாக இருந்தால், ஒரே ஒரு சகோதரன் அல்லது ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருந்தா அவங்களுக்கு 6ல் 1 பகுதி தான் கொடுக்கப்படும். இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிற இந்த 11 நாங்க சொன்ன இந்த 11 பேர் தான் இந்த குர்ஆன் வசனத்திலே பங்குகள் வரையறுக்கப்பட்டார்கள் அல்லது பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டார்கள். இவங்களை தவிர உள்ள மற்ற உறவினர்களை நாங்க 2ஆக பிரிக்கிறோம். 2ஆக பிரிக்கிறோம் என்றா இந்த இடையில வருது மீதமானது என்று சொல்றதெல்லாம் யாருன்னு கேட்டா, பங்குகள் நிர்ணயிக்கப்படாமல் இருந்து இவங்கெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு, வரையறுக்கப்பட்ட ஆக்கள் எடுத்ததுக்கு பிறகு மிஞ்சிற சொத்தை எடுக்கக்கூடிய ஆக்கள் தான் அவங்க எல்லாரும். அதையும் தாண்டி இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. அவங்க யாருண்டா, இந்த 2 சாராரும் இல்லாத சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கு கிடைக்கும். பங்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள் யாருமே இல்லை, மீதமானது இருக்கக்கூடிய அசபாக்கள் சொல்ற ஆக்களும் யாருமே இல்லை. அந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த 3ஆம் தரப்பில் இருக்கிறார்கள் எடுப்பாங்க. அதுல பெரும்பாலும் பெண்கள் இருப்பாங்க. உதாரணமா தாயுடைய சகோதரனுக்கும் சகோதரியும் இப்ப நாங்க சொன்ன இந்த பட்டியல்ல எங்கேயும் காணல. தாயுடைய சகோதரன் சகோதரி என்று நாங்க யாரையும் இங்க காணல. அப்ப அவங்களுக்கு பங்கு நிர்ணயிக்கப்பட்டும் இல்லை, அவங்க மீதமான எடுக்கக்கூடிய ஆக்களும் இல்லை, அவங்க 3ஆம் தரப்பில் உள்ள ஆக்கள். அவங்க அடிப்படையில தகமைன்னு கேட்டா அனந்தரம் பெறுவதற்கு தகுதியான ஆக்கள் தான். ஆனா முன்னுக்குள்ள ஆக்கள் இல்லாத சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப எங்கட பாஷையில சொன்னா தூரத்து உறவினர்கள் சொல்றாங்க, தூரத்து சொந்தக்கார ஆக்கள் சொல்ற மாதிரியான ஆக்கள் எங்கட பாஷையில சொன்னால். அப்ப இதுல சொல்லிக்கிற இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஆக்கள் தான் பங்குகள் நிர்ணயிக்கப்படாமல் இருக்கிற அசபாக்கள் சொல்றாங்க. அதுல பாருங்க, பெரும்பாலும் எல்லாருமே ஆண்கள் தான். மகன் இருக்கிறார், மகன் இருக்கிறார், தந்தை
தந்தை ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அப்படி இருக்கிறது. தந்தையின் தந்தை, சகோதரன், சகோதரனுடைய சகோதரன், தந்தை வழி சகோதரன் என்று இதுல சொல்லப்படுற இந்த ஆக்கள் மட்டும்தான் பங்குகள் நிர்ணயிக்கப்படாத அசப ஆக்கள்னு சொல்றது. இப்ப இதுல இருக்கிற ஆக்கள் தான் பங்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள். நாங்க சொன்ன அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள் இதுல இருக்கிறாங்க. அப்ப எனவே இந்த 3 பிரிவினராக இந்த உறவினர்கள் நாங்க பார்க்கணும் என்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். அந்த பங்குகள் நிர்ணயிக்கப்படாத அசபாக்கள் என்று சொல்றாக்கள் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். அதுல நாங்க சொன்னோம், தந்தையும் இருக்கிறார், சகோதரரும் இருக்கிறார், மகனும் இருக்கிறார், மகண்ட மகன் இருக்கிறார், பாப்பட சகோதரனும் இருக்கிறார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப மீதமான எடுக்கிற நேரம் இவங்க எல்லாரையும் வச்சுக்கொண்டு இப்படி பிரிக்கிறன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். எல்லாரும் இருக்கிற நேரம் மகன் தான் நெருக்கமானால், பாப்பா தான் நெருக்கமானவர், இப்ப சகோதரன் அடுத்தது, சாட்சா அதுக்கு பின்னுக்குள்ளவர், பெண்ணிடத்துல யாரை முன்னுக்கு ஆக்குறது, யாரை முன்னுரிமை கொடுக்குறன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அந்த இடத்துல 4 முறையில தான் அதை வகைப்படுத்துவோம். முதலாவது மகன் என்ற உறவுல வரக்கூடிய ஆக்கள் தான் அந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்கப்படுவார். மகன் என்ற உறவுல அதே சொந்த மகனாக இருக்கலாம் அல்லது மகண்ட மகனாகவும் ஈக்கலும். அவங்க எல்லாரும் மகன் என்ற உறவுல வரக்கூடிய ஆக்கள். அப்ப வாப்பா இருக்கிற நேரம் அல்லது சாச்சா இருக்கிற நேரம் அல்லது சகோதரன் இருக்கிற நேரம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்று கேட்டா மீதமானத்தை கொடுக்கிறதுக்கு மகன் என்ற உறவுல வரக்கூடிய ஆக்களுக்கு. 2வது தரத்திலுள்ள ஆக்கள் தந்தை என்ற உறவுல வரக்கூடிய ஆக்கள். அப்படின்னா தந்தையும் தந்தையுடைய தந்தை பாட்டனும் அந்த இடத்துல வருவார். 3வது இடத்துல வர ஆக்கள் சகோதரர் என்ற உறவுல வரக்கூடிய ஆக்கள். சகோதரர்கள் என்றா சகோதரன் மரணித்தவருடைய சகோதரன் இருப்பார் அல்லது அவருடைய மகன் அங்கேயும் வருவார். 4வது இடத்துல தந்தையின் சகோதரர்கள், எங்களை பாஷையில சாச்சா பெரியப்பான்னு சொல்றாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்ப இவங்க 4 சாராரும் மீதமானது எடுக்கக்கூடிய ஆக்கள் தான். ஆனா நான் சொல்ல இந்த முறைப்படி தான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்ப நாங்க பார்க்கிற நேரம் பாப்பாவை விட மகனை முன்னுக்காக்கிது என்ற ஒரு விதமா சிந்திக்கலாம். ஆனா இந்த நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிற ஒரு வசனத்துல அல்லாஹ் தஆலாவுக்கு தான் தெரியும் உங்கள யாருக்கு இந்த சொத்துல பிரயோசனம் கூட இருக்கிறது, அதனால அல்லாஹ் தஆலா ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் அந்த வசனத்துல நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இந்த பங்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள்னு சொல்றாங்கல்ல, சில ஆக்களுக்கு அவங்க எப்பயுமே மீதமாக எடுக்கிற ஆக்கள் மட்டும்தான். அவங்க எப்பயும் மீதமான, அவங்களுக்கு அளவு ஒன்று இல்லை. இன்னும் சில ஆக்கள் இருக்கிற அவங்க எப்படி என்றா இன்னும் சில ஆக்களோட சேர்ந்து மீதமானது எடுக்கிறார்கள். உதாரணம் நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம், மகள் என்ற ஒரு அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அரைவாசி கிடைக்கிற சந்தர்ப்பம் உண்டிக்கிற, 3ல் 2 கிடைக்கிற சந்தர்ப்பம் உண்டிக்குன்னு சொன்னோம். ஆனா அந்த மகளோட சேர்த்து மகனும் இருந்தா அந்த மகளுக்கு இப்ப அங்க சொல்லப்பட்ட பங்குகள் கிடைக்காது. ஏன்னா அந்த மகன் இருக்கிற சந்தர்ப்பத்தினால். எனவே மகனும் மகளும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, மீதமானத்தை 2க்கு 1 என்ற விகிதாசாரப்படி பிரிச்சு எடுப்பாங்க. அப்ப அது அந்த மகன் என்றவர் வரப்போய் தான் இவரும் மீதமானத்தை எடுக்கிற ஆளாக மாறினார். அப்படியான சந்தர்ப்பம் உண்டு மீக்கி. அது சில நேரம் அப்படி ஆகக்குள்ள கிடைக்க இருந்த பங்கு கூட கிடைக்கும், மேலும் குறைய கிடைக்கும், மேலும் 2ம் நடக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பம் உண்டு இந்த மீதமானத்தை எடுக்கிறதுல. உதாரணத்துக்கு மகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சகோதரியும் இருந்தா வேண்டா, மரணித்தவருடைய மகளும் இருக்கிறா, மரணித்தவருடைய சகோதரியும் இருக்கிறா. அப்படியா இருந்தா அந்த இடத்துல மகளுக்கு கிடைக்கிற பங்கு கிடைக்கும். ஏன்னா நாங்க பார்த்தோம், மகளுக்கு சொத்தில் அரைவாசி கிடைக்கிற சந்தர்ப்பம் உண்டு ஒரே ஒரு ஆள் இருந்தா. அதே மாதிரி ஒரு சகோதரி இருந்தாலும் அரைவாசி கிடைக்கும். அப்ப இவக்கும் அரைவாசி அவக்கும் அரைவாசி அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு முன்னுரிமை என்று கேட்டா மகளுக்கு தான் முன்னுரிமை. மகளுக்கு. சகோதரிக்கு அங்க என்ன நடக்கும் என்று கேட்டா மீதமாகிறது கிடைக்கும். இப்படி மீதமாக எடுக்கிற சந்தர்ப்பங்கள் 3 மாதிரி இருக்குது. 3 விதமான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதைத்தான் இதுல சொன்ன விஷயத்தான் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்தது
இங்கே இந்த சொத்து பகிர்வு முறை ஒன்று காட்டுகிறேன். நான் அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல காட்டுற இந்த இடத்துல. இதுல சொல்ற இந்த ஆக்கள் தான் தூரத்துறவினர் என்று சொல்ற எங்கட பாஷையில சொல்லக்கூடிய தவுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஆக்கள், மூன்றாம் தரப்பில் உள்ள உறவினர்கள். இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆக்கள் எல்லாரும் அடிப்படையில அனந்தரம் பெறுவதற்கு தகுதி உள்ள ஆக்கள் தான். அவங்க நிராகரிக்கப்பட முடியாது. ஆனா அவங்க எப்ப எடுப்பாங்கன்னு கேட்டா முன்னுக்குள்ள 2 தரப்பினரும் இல்லாத சந்தர்ப்பத்தில். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி சொத்து பிரிக்கிற நேரம் அல்லது கொடுக்கப்படுற நேரம் இது யாரு எந்த உறவு உள்ளவர் என்று சரியாக நாங்க அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து கடைசியாக நாங்க சென்ற வகுப்புல ஒரு விஷயம் சொன்னோம். என்னன்னா சொத்துகள் அடையாளப்படுத்துற நேரம் பொதுவா மரணித்தவருடைய உரிமையில் இருக்கிற எல்லா வகையான சொத்துகளுமே அனந்தர சொத்தாக கருதப்படணும். மௌத்தான உடனே அது அனந்தர சொத்தாக மாறிடும். அதுக்கு நாங்கள் நிறைய உதாரணங்கள் சொன்னோம். என்று காணிக் பூமிகள் என்று எத்தனையோ வகையானதுகள் சொன்னோம். அதான் அவருடைய பேரில் இருக்கிற எந்த விதமான வெளியே உள்ள விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே சொத்தாக கருதப்பட வேண்டும். அதுல ஒரு விதிவிலக்கான ஒன்று இருக்கிறது, பென்ஷன் என்று சொல்லுவோம், ஓய்வூதியம் என்று சொல்றது பென்ஷன். அந்த பென்ஷன் இந்த அனந்தர சொத்துல உள்ளடங்க மாட்டாது. ஏன் உள்ளடங்க மாட்டாது என்றா, பென்ஷன் என்ற முறை எப்படி என்றால், உதாரணமா அந்த கவர்மெண்டாலேயோ அல்லது குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தால அவர் மரணித்த பிறகு அவருக்கு கிடைக்கிற அல்லது அந்த குறிப்பிட்ட வயசுக்கு கிடைக்கிற சொத்துகள் குறிப்பிட்ட தொகை உண்டு. அந்த தொகை அவர் மரணித்தால் அடுத்தது யாருக்கு அது கொடுக்கப்படணும் என்றது அந்த நிறுவனத்தினால் நியமிக்கப்பட்டிருப்பார். அது இவராக நியமித்ததல்ல, நிறுவனத்தினால் இவருக்கு பிறகு யாருக்கு கொடுக்கப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கும். எனவே அது இவருடைய மரணத்துக்கு பிறகு கொடுக்கப்படுற தொகை அவருடையது அல்ல. அது அந்த நிறுவனம் என்ன செய்கிறதுன்னா அவருடைய மனைவிக்கோ அல்லது பிள்ளைக்கோ யாரோ ஒரு ஆளுக்கு அது கொடுக்கிறது. எனவே அது உரிமை அவருக்கு அல்ல, மௌத்தானத்துக்கு பிறகு அடுத்த ஆள் யார் வாரோ அவருக்கு தான் உரிமை. எனவே அதுக்கு மௌத்தானத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த பென்ஷன் அமௌண்ட்டுகள் அது அனந்தர சொத்தாக கருதப்படாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, ஒருத்தர் 60 வயசுக்கு பிறகு பென்ஷன் எடுக்கிறார். அவருக்கு இருந்த சேவிங்ல இந்த அமௌண்ட் எல்லாம் அவர் கையில் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறாருண்டா, இப்ப கையில வச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல மௌத்தாகினா அந்த சொத்துகள் அனந்தரமாக பிரியும். ஏன்னா அது அவருக்கு உரிமையானது. மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த தொகை தான் யாருக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறதோ அவருக்கு தான் அது கொடுக்கப்படும். அது பிறகு அனந்தர சொத்துல சேர மாட்டாது. இதே மாதிரி ஒழுங்குள்ள வேற ஏதாவது ஒரு நிறுவனத்தினூடாக அப்படியான முறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதே ஒழுங்குதான் அங்கு செல்லுபடியாகும். இன்ஷா அல்லாஹ் வார வகுப்புல இதுல மீதமான ஒரு சில பகுதிகள் இருக்குது, விதிவிலக்கான 3 சந்தர்ப்பங்கள், அதோடு சேர்த்து சொத்து பிரிக்கிற முறை ஒன்ற சாதாரணமாக எப்படி நாங்கள் பிரிக்கிறோம் என்றதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். வார வகுப்போடு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த அனந்தர சொத்து பகிர்வு என்ற வகுப்பு நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். அது தொடர்பான விஷயங்கள் அங்கு இதுவரையும் தொடர்ந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வார வகுப்புலையும் அதை கேட்டுக்கொள்ளலாம். எனவே இந்த அனந்தர சொத்து பகிர்வு என்று சொல்ற விஷயம் ஒரு சிக்கலான, கொஞ்சம் எல்லாருக்கும் அதை நேரடியாக ஞாபகத்தை வச்சுக்கொள்ள கஷ்டமான ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனாலும் இது எல்லோருக்கும் கட்டாயமானது, எல்லோருடன் தொடர்படக்கூடியது என்ற வகையில் இப்படியாக ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது என்றதை கட்டாயமாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் அதே என்ன செய்யலாம், அநீதிகள் இழைக்கப்படலாம். அதே நேரம் இந்த இன்னொரு மேலதிகமான ஒரு விஷயம் உண்டு. சென்ற வகுப்பிலையும் நாங்கள் ஒரு கேள்வியில் ஒரு பதில் ஒன்று சொன்னோம். அதாவது ஒருத்தர் இன்னொருவருக்கு நன்கொடை கொடுக்கிறது, ஒருவர் இன்னொருவருக்கு செலவினம் செய்யறதும் ரெண்டும் வேற வேற வித்தியாசமான விஷயங்கள். அதாவது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல என்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செலவினம் செய்கிறது, நஃபகாக்கள் என்று சொல்லுவோம், அதுக்குரிய சட்டதிட்டங்கள் வேற. நான் ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுக்க, அது என்ன பிள்ளையா இருக்கலாம் அல்லது உறவினராக இருக்கலாம், யாராம் இருக்கலாம், அன்பளிப்பு கொடுக்கிறது ரெண்டும் வேற வேற. அன்பளிப்புகளுக்குத்தான் அநீதி இழைக்கக்கூடாது. அன்பளிப்புகள் கொடுக்கிற நேரம் அநீதி இழைக்கக்கூடாது. எனவே அநீதி இழைக்காமல் இருக்கணும் என்றால் பெரும்பாலும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், இந்த அனந்தர சொத்து பகிர்வுல எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ, பொம்பளை பிள்ளைக்கு விட ஆம்பளை பிள்ளைக்கு 2 மடங்கு கூட கொடுக்கணும் என்ற ஒழுங்கொன்று இருக்கிறது. அந்த ஒழுங்கின் பிரகாரமே நாங்கள் கொடுத்தால் அது அநியாயமாக கருதப்பட மாட்டாது.
ஏன்னா அல்லாஹு தாலா யாருக்கு பிரயோசனம் கூட சொத்துல என்றதை வச்சுதான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்களை வைத்திருக்கிறான். அந்த செலவினங்களை பொறுத்தவரையில அந்தந்த பிள்ளைகளோ அல்லது அந்த குறித்த நபர் அவருக்கு எந்த செலவினம் தேவைப்படுகிறதோ தேவைக்கு ஏற்ற அளவுக்கு செலவழிக்கலாம், அது அனுமதி இருக்கிறது. உதாரணமா சொல்ல போனா, என்னுடைய 2 பிள்ளைகள் என்று வச்சுக்கொள்வோம். ஒரு பிள்ளை 1ஆம் ஆண்டு படிக்குது, இன்னொரு பிள்ளை 5ஆம் ஆண்டு படிக்குதுன்னா 2க்கும் ஒரே மாதிரி செலவழிக்கிறது நியாயம் இல்லை. அந்த பிள்ளைக்குரிய அந்த தேவைக்கு ஏற்ற அளவுக்கு செலவழிப்பதுதான் செலவினங்கள். அது வித்தியாசமாகலாம். ஒரே மாதிரி 2 பிள்ளைக்கும் ஒரே அளவுக்கு செலவினம் செய்ய முடியாது. எனவே 2ம் வெவ்வேறான வித்தியாசமான விஷயம் என்பதையும் நாங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ளணும். அன்பளிப்புகள் செய்கிற சந்தர்ப்பத்தில் அன்பளிப்பாக கூட, அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அது திருமண வைபமாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு செய்கிறாக இருந்தாலும், அந்த இடத்தில் பிள்ளைகளுக்கிடையே கட்டாயமாக நீதம் பேணப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே அன்றைய வகுப்பிலே ஒரு ஹதீஸ் ஒன்று கேட்கப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு சஹாபி ஒரு பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு சொத்தை கொடுத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும், அதை திருப்பி கொடுக்கணும், நான் உங்களுக்கு சாட்சி சொல்ல மாட்டேன், ஷஃபாத் செய்ய மாட்டேன் என்று அந்த கருத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது பிள்ளைகளுக்கு இடையிலே அன்பளிப்பு செய்கிற நேரம் நீதமாக நடந்து கொள்ளணும் என்றதுதான் சொல்லியிருக்கிறது. சமமாக செய்யுங்கன்னு சொல்லி அங்க சொல்லி இல்லை. எனவே அந்த விஷயத்தையும் நாங்கள் மிச்சம் கவனமாக செய்ய வேண்டும். எனவே மௌத்தாகிறதுக்கு முந்தி நாங்கள் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கிறதாக இருந்தால், அன்பளிப்பாக பிரிக்கிற நேரம் இஸ்லாத்துடைய இந்த அனந்தர சொத்து பகிர்வில் என்ன முறை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே முறையைத்தான் நாங்கள் கட்டாயமாக அதை பின்பற்ற வேண்டும். அப்பதான் அந்த அநீதி என்ற அந்த பாவத்தில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தோட நாங்கள் இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த வகுப்பில் 3 தலைப்புகள் இருக்கிறது. நான் ஏன் அதை இன்றைக்கு சொல்லலைண்டா, சில நேரம் எல்லாம் ஒரே சிக்கலான தலைப்புகள் வர நேரம் எங்களுக்கு அதை ஞாபகம் வச்சு கொள்வது, புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ற காரணத்தினால். ஏதாவது இன்றைய பாடத்தில் ஏதாவது விஷயங்கள் கேட்க இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு 5 நிமிஷம். கொலை செய்யப்பட்டு மௌத்தாகினாலும் அவருடைய சொத்துகள் இங்க சொல்லுகிற ஒழுங்குப்படி தான் பிரிச்சு கொடுக்கணும். அதுல சொத்து எடுக்கிற ஒரு ஆள் அவரை கொலை செஞ்சிருந்தா அவருக்கு அந்த சொத்து கிடைக்காது. சொத்து எடுக்கிறதுக்கு தகுதியான ஒருவராக இருந்தா அவருக்கு சொத்து கிடைக்காது. அவர் அதுக்கு தகமை இல்லை. அதான் நாங்கள் அதில் சொன்ன காரணம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.